அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஆர்பியிலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான நோட்டிஃபிகேஷனில் ஒன்று, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்கிற மிக மிக முக்கியமான நோட்டிஃபிகேஷன்ஸ், 2 நோட்டிஃபிகேஷன்ஸ். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க பிஜிடிஆர்பி பிஜி நோட்டிஃபிகேஷன் ஒன்று, இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க டிஎன் டெட் நோட்டிஃபிகேஷன் ஒன்று. ஸோ டெட் தேர்வா பிஜிடிஆர்பி அப்படின்னு பார்க்கலாம். பிஜிடிஆர்பி பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா அது நடக்க இன்னும் சில மாதங்கள் இருக்கிறது. ஸோ அதுவரை வந்து சென்டரில் நிறைய கேப் இருக்குது. அப்போல்லாம் என்ன தேர்வு நடத்துவாங்க, என்ன நடக்கும் டிஆர்பியில்? இப்போ டிஆர்பி பொறுத்தவரை ரொம்ப தீவிரமாக அந்த எஸ்ஜிடி மற்றும் பிடி அப்பாயின்மெண்ட்ஸ்க்கான வேலைகளை தீவிரமாக பண்ணிகிட்ருக்காங்க. பிடிபிஆர்டி போஸ்டிங்ஸை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா ஃபைனல் இறுதி கட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபைனலாக அவங்களுக்கான ஃபைனல் செலெக்ஷன் ரிவைஸ்டு செலெக்ஷன் பட்டியலும் விட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கான கவுன்சிலிங் அண்ட் அப்பாயின்மெண்ட் தான் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா எஸ்ஜிடியில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னாக்கா அவங்களுக்கான ஃபைனல் ஆன்சர் கீ வந்து வெளியிட்டுட்டாங்க. இது வந்து எக்ஸாம் நடத்தி அந்த மாதத்தில் வெளியிட வேண்டியது பல மாதம் கழித்து இப்போ தான் நடந்திருக்கு. ஸோ ஃபைனல் ஆன்சர் கீ விட்டாச்சு. அடுத்தது இவங்களுக்கான செலெக்ஷன் பட்டியல் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த செலெக்ஷன் பட்டியலுக்கு அப்புறம் அந்த செலக்ட் ஆன நபர்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கான கவுன்சிலிங் நடக்கும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், எஸ்ஜிடியில் பேலன்ஸ் இருக்கிறது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் கவுன்சிலிங், அந்த 2 விஷயம் இருக்குது. அதை நம்ம பார்க்கணும். இப்போ இந்த அப்டேட் மட்டுமே 1 மாதம் போகும். இதில் எந்த டவுட்டுமே கிடையாது. 1 மந்த் இந்த விஷயம் நடக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி டெட்டு இந்த நோட்டிஃபிகேஷனில் டெட் நோட்டிஃபிகேஷன் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய டெட் நோட்டிஃபிகேஷனானது வரும். உறுதியாக 100% டெட் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்றது எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ மேபி என்னுடைய கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்தாக்க மே மாதம் டெட் நோட்டிஃபிகேஷன் வரலாம். ஏன்னாக்கா இந்த மாதம் முழுசுமே இந்த ஏப்ரல் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னாக்கா 2 முக்கியமான விஷயங்கள் டிஆர்பியில் நடக்கும். இந்த பிடிபிஆர்டிக்கான அப்பாயின்மெண்ட்ஸ் மற்றும் எஸ்ஜிடிக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ அதனால் இப்போ வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, டெட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் மே மாதம் டெட் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் டெட் நோட்டிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கவுன்சிலிங் அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சவங்களுக்கு செலெக்ஷன் பட்டியல் வெளியிட்டு அதுக்கப்புறம் கவுன்சிலிங் நடக்கும். இதுதான் ப்ராசஸாக இருக்கும், அடுத்தடுத்த அப்டேட்ஸாக இருக்குன்றது நான் என்னுடைய கெஸ்ஸிங். ஸோ இதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ டெட்டு பொறுத்தவரை சந்தேகமே படாதீங்க. டெட் தேர்வுக்கு தயாராகுங்க. 100% உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். அதே மாதிரி டெட்டு படிக்கிறதுனால ஒரு வேளை வரலன்னா என்ன பண்ணுறது, படிக்கலாமா வேணாவான்ற ஒரு டவுட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? டெட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம் இருக்குது, பிஇஓ அப்படின்னு ஒரு எக்ஸாம். ஓகேவா? பிஇஓ அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம் இருக்குது. அதை ரொம்ப முக்கியமான எக்ஸாம், பார்த்துக்குங்க. அந்த எக்ஸாமுக்கு ஒரு வாய்ப்பு. நீங்கள் டெட்டு படிச்சிங்கன்னா சேம் சிலபஸ் தான், அடிஷ்னலாக வந்து ஜிகேயில் இன்னும் கொஞ்சம் சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். ரைட்டா? டெட்டுக்கு படிச்சிங்க அப்படின்னா அதனோடு சேர்ந்து இந்த பணியிலையும் நீங்கள் சேருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த தகவலை சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அதிரடியாக நீங்கள் வந்து டெட்டுக்கு படிக்க வேண்டிய அல்லது படித்ததை ரிவிஷன் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நன்றி.